Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா find the value of a, b, c, d from the equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க a minus b, 2a plus c, 2a minus b, 3c plus d equal to 1502. என்னடா இது ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கணும் x plus y plus z equal to 1 இந்த மாதிரி தானே இருக்கணும். இதுவும் ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இந்த ஒரு வேல்யூவும் என்னதுன்னு அர்த்தம் ஈக்குவல்னு அர்த்தம் நம்மளே எடுத்துக்கணும். ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து ஈக்குவல்னு வச்சு நம்ம ஏபிசி வேல்யூ வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 2a minus b equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 3c plus d equal to 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நாலு ஈக்குவேஷனை நம்ம வந்து நேம் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம 4 ஈக்குவேஷனாக வந்து நேம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்லேயே ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பேர் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிடோம்னா அடுத்தடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ கொஞ்சம் யோசிக்கணும். 4 ஈக்குவேஷன்லேயும் 2 வேரியபிள் இருக்குது. இதில் ஏபி இருக்குது, ஏசி இருக்குது, ஏபி இருக்குது, சிடி இருக்குது. ஏதாவது 2 ஈக்குவேஷனில் சேம் வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எஸ், இதுலேயும் ஏபி இருக்குது, இதுலேயும் ஏபி இருக்குது. அப்போ இவங்க 2 பேர் தான் முதல்ல நம்ம தூக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சால்விங் ஈக்குவேஷன் 1 and 3 சாரி அதான் எலிமினேஷன் மெத்தட் போடுவோம் இல்லையா? 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஏபின்னு சேம் வேரியபிள் இருக்குது. ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிவிட்டு இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ யோசிங்க, இது ரெண்டுத்துல பார்த்தீங்கன்னா பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அப்போ இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனோட சைன் மாற்றினா நம்ம என்ன பண்ணிடலாம்? பி கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஸோ சால்விங் ஈக்குவேஷன் 1 and 3 என்ன எலிமினேட் பண்ண போகிறேன்னா எலிமினேட் பி பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2a minus b equal to 0. இப்போ இது என்ன ஆகாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ சைன் மாற்றணும்னு அர்த்தம். ப்ளஸில் இருக்கிற 2a மைனஸ் 2a ஆயிரும், மைனஸில் இருக்கிற b ப்ளஸ் b ஆயிரும். இது 0க்கு வேண்டாம், வேல்யூ சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ மைனஸ் b ப்ளஸ் b கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ a 1a மைனஸ் 2a பிகம் மைனஸ் 1a ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 1. இப்போ இந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். அப்போ a வந்து என்னது? -1. இப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பிஏ கிடச்சிரும். பிஏ கொண்டு போய் இதில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சி கிடச்சிரும். சிஏ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டி கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்ஸ்டிடியூட் ஏ ஈக்குவல் டு -1 இன் ஈக்குவேஷன் 1ல் போட போகிறேன். சரிங்களா? 1 வந்து என்னது? a minus b equal to 1. அப்போ a இருக்க இடத்துல -1 போட போகிறேன். -1 minus b equal to 1. ஏக்கு பதிலாக என்ன போடுறோமோ அது மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகும். மீதி எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த b தான் கண்டுபிடிக்கணும். அப்போ -1 அந்த பக்கம் போனால் +1 ஆயிரும். மீதி இங்கே இருக்கிறது -b equal to ஆல்ரெடி இங்கே இருக்கிறது 1 -1 இந்த பக்கம் வந்தால் +1. எப்பவுமே 2 பக்கமும் மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் தான் கொண்டு வர டேர்ம்ஸ்லாம் எழுதணும். ஸோ -b equal to 1 + 1 வந்து என்னது? 2. மைனஸ் வந்து அந்த 2க்கு போயிடும். b இப்போ மைனஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த பக்கம் என்னவா இருக்குது? மைனஸ் இன்டூ அது. அப்போ அந்த மைனஸ் வந்து டிவைடில் போனால் மைனஸ் அப்படியே தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏவும் மறுபடியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சி கிடச்சிடலுமா? ஸோ சப்ஸ்டிடியூட் ஏ ஈக்குவல் டு -1 in equation 2ல substitute பண்ண போகிறேன். 2 பார்த்தீங்கன்னா 2a plus c equal to 5. இப்போ 2 into a வந்து -1 plus c equal to 5. 2 into -1 வந்து -2. ஸோ -2 plus c equal to 5. இப்போ இந்த -2 அந்த பக்கம் போனால் +2 ஆயிரும். இப்போ c equal to 5 + 2. c equal to என்னது? 7. c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இன்னும் d மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். c கொண்டு போய் 4th ஈக்குவேஷனில் போட்டால் d கிடச்சிரும். So substitute c equal to 7. Substitute c equal to 7 in equation 4. Equation 4 என்னது? 3c plus d equal to 2.
இப்போ 3 into C இருக்க இடத்துல 7 plus D equal to 2. 3 7s are 21. 21 plus D equal to என்னது 2. இப்போ 21 அந்த பக்கம் போனுச்சுன்னா மைனஸ். இப்போ மீதி இங்கே இருக்கிறது D equal to 2 minus 21. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். இப்போ D equal to என்னது minus 19. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ABCD வேல்யூ தான். நாலுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். உங்கள் புக்கில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து சேமாக இருக்கிற ஒரே வேரியபிள் சேமாக இருக்கிற ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி 4 வேரியபிளும் கண்டுபிடிச்சிருக்கோம். எலிமினேஷன் மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் விட்டுறக்கூடாது. எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவல் ரேஷியோவில் கேட்பாங்க எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும். அதனால் வந்து எக்ஸாம்பிளை வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? So thank you so much for watching, students. Bye bye.